மணிப்பூர் இந்தியால தான் இருக்கு. ஆனா அதுக்கு யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. கடந்த 7ஆம் தேதி பிஷ்ணுபூர்ல ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. அந்த பிளாஸ்ட்ல 5 வயசு குழந்தை 6 மாச குழந்தைன்னு 2 பேரு இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தையோட இறப்புக்கு யார் காரணம்னு இன்வெஸ்டிகேஷன் நடத்தியே ஆகணும்னு மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி பண்ண போராட்டம் மக்கள் போராட்டமா மாற ஆரம்பிக்குது. அப்பதான் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியும் ஸ்மோக் பாம்ஸ் போட்டும் ப்ரொட்டஸ்ட கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு குரூப் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சிஆர்பிஎஃப் கேம்ப் மேல ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால மிலிட்டரி மக்கள் மேல அட்டாக் பண்ணதுல 3 பேரு இறந்து போயிருக்காங்க. 20 பேருக்கு அடிபட்டு இருக்குது. இதனால மக்கள் ரொம்பவே கோவப்பட்டு இப்ப போராட்டம் பெருசா மாறி இருக்குது. ஏற்கனவே மணிப்பூர்ல 2 கோஷ்டிக்கு நடுவுல ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பிஎம் இது எந்த இடத்துலயும் பேச கிடையாது. வேற யாரும் பார்லிமெண்ட்ல கூட பேசல. ஆனா டீலிமிட்டேஷன் பத்தியும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தியும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூரும் இந்தியாக்குள்ள தாங்க இருக்குது. அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஆனா அவரு அந்த ஒரு மாநிலத்தை கண்டுகிறதே கிடையாது. ஆனா அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறதே பிஜேபி தான். ஆள்ற மாநிலங்களை ஒழுங்கா ஆட்சி செய்யவே கிடையாது. இதுல தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டு இதுல தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு வேற சொல்லிட்டு தெரியுறாங்க. பிஜேபி ஆள்ற மாநிலங்களே ரொம்ப தரங்கெட்டு போயும் ரொம்ப அடிமட்டத்திலையும் தான் இருக்குது. ஆனா இவங்க தமிழ்நாட்டை குறை சொல்லிக்கிட்டும் தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பியும் சில கூட்டங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மதவாதம் இனவாதத்தை ஒழிச்சாதான் மக்களுக்கான பிரச்சனையை சரிப்படுத்த முடியும். இந்த மணிப்பூர் கேஸ் பத்தி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் வீடியோஸா பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.